மேக்ஸில் 25க்கு 15 எடுக்கிறீங்க, மிச்ச 10 எப்படி எடுக்கிறீங்க நினச்சி பார்த்துருக்கீங்களா? அது நினச்சி பார்த்ததே கிடையாது. இந்த 15 நம்ம எப்படி எடுக்கிறோம்? ஈஸியான டாப்பிக்கை மட்டும் இந்த 15 மார்க் எடுக்கிறோம். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண அந்த டாப்பிக்கை மட்டும் திரும்ப பார்த்து அந்த 15 எடுத்துக்கிறோம். இந்த 10க்கு எந்த வித எஃபர்ட்டும் நம்ம போட மாட்டோம். இந்த 10 ஏன் போகுது? முதல்ல மோஸ்ட்லி ஆப்டிடியூட் எஃபர்ட்டாக போட்டுருவீங்க. இந்த ரீசனிங்கில் அடிக்காம போகுது. ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லைன்னா RSRO புக்கில் தான் வரப்போகுது. நீங்கள் RSRO இருக்கிற எல்லா கணக்கையும் பார்க்க வேணாம். இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கணக்கு 15 கணக்கு அதை மட்டும் கூட பாருங்கள். அதை மட்டும் பார்த்தா கூட அந்த மெத்தட் தெரிஞ்சு ஏதோ ஒரு 5 மார்க் புஷ் பண்ணி ஒரு 20க்குள்ளே உள்ளே வந்துடுறோம். ஸோ பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம தமிழ் வந்து கடல் மாதிரி இருக்குது, அதை நம்ம படிக்கிறோம். ஆனால் மேக்ஸு நம்ம கை கட்டுற தூரம் தான், அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் இருட்டு ரூமுக்குள்ளே தொலைச்ச சாவியை தேடுற மாதிரி நம்ம தேடிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வெளிச்சத்தில் தேடுற மாதிரி நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் நமக்கு ஈஸியாக நம்ம படிச்சிடும். கண்டிப்பாக மேக்ஸை பாருங்கள். மேக்ஸ் கண்டிப்பாக நம்ம 25க்கு 23 எடுக்கலாம். நான் அதுக்கேற்ற உங்களுக்கு வீடியோ வேணால் உங்களுக்கு போடுற ஃபுல் வீடியோ